மச்சான் நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிறக்கா. இப்ப இதுவரை ஈரோட்ல ஒரு ஓட்டுக்கு 10,000னா நாளையில இருந்து அது 15,000 மாறும். ஏன்னா இன்னைக்கு இரவே அங்க போறேன். நாம் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பல வளைவொலிகளை துண்டித்து விட்டார்கள் இவர்கள். அப்ப என்ன சொல்ல தோணுது? அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். அலைபேசியில் பார்த்தவர்களை கைது செய்தார்கள். நாம் அரங்குக்குள்ளே ஒளிபரப்புவதை தடை செய்கிறார்கள். திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கும். திமுக ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது ஒண்ணுதான்றாரு. எப்படிரா அவனே எழுதுறான். அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே. என்னைய 3 மணி நேரம் விசாரிக்கிறீங்களே ஐயா, ரஜினிகாந்தை கூப்பிட்டு விசாரிப்பலான்னு கேட்டேன். இப்ப 2 பேருக்கும் ஒரே பொது எதிரி, 2 பேர்ல 4 பேருக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக ஒரே எதிரி நாம் தான். ஈரோடு கிழக்குல தான் திரையிடணும்னு இருந்தோம். ஆனா என்னன்னு கேட்டா, அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும், அது தடையில்லா சான்று வாங்கணும். அவர் சத்தியமா தரமாட்டான். கூட்டணிக்கு போறேன் கூட்டணிக்கு போ. ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போயிட்டீங்கன்னா எல்லாரும் உனக்கு எனக்கு நல்லா இருக்காது. அது இடைத்தேர்தல்ல அங்க முதலியார் வாக்கு அதிகம்ங்க. நான் ஒரு முதலியார் தங்கச்சியை நிறுத்திட்டேங்க. அவன் வாக்கெல்லாம் எங்களுக்கு, எனக்கு அவங்க வாக்கெல்லாம் எனக்கு போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய மருமகன், தங்கச்சி செந்தாம இருக்காங்கள, அவங்களுடைய கணவர் தம்பி இவர் இருக்கார்ல சபரீசன், அவர் நம்ம மாப்பிள்ள வந்து முதலியார், அவசரமா முதலியார் வந்து முதலியாரை போய் சந்திக்கிறார். இது திராவிட மாடல்ல வருது. இதெல்லாம் நான் என்ன சொல்ல போறேன், ஐயா நம்ம ஆளுகளையெல்லாம் கொஞ்சம் நாம் தமிழர் பிள்ளைகிட்டான், ஐயா எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு ஐயா, ஓட்டுக்கு ஏதாவது கொடுக்கையான்னு வாங்கி தேர்தல் காசு அண்ணனுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்க தயவு செய்து. வழி ஊழியல் பாதுகாப்புக்கென்று ஒரு அரசியல் இயக்கம் தனி பாசறை வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 70 ஆண்டுகளாக கட்சி நடத்திய திமுக கூட நாம் சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி 5 ஆண்டுகள் கழித்துதான் சுற்றுச்சூழலுக்கென்று ஒரு அணி போட்டது. அது அணி அல்ல, அது பிணி, நாட்டுக்கு மக்களுக்குமான சனி. சுற்றுச்சூழலையே இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகளிடத்தில் இருந்துதான் நாம் காப்பாற்ற போராடுகிறோம். நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க ஆளோட பேரோட அழுதாலாம் ஓவாச்சின்ட்டு. நம்ம அழுகிறதுனால அவங்களும் சேர்ந்து ஒரு அழுகையை போட்டு விடுவோம்னு போடுறதுதான். மச்சான் நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிற கதை தான் அது. சுற்றுச்சூழல்ல ஒரு அறிவுன்னு இருந்தா கடலுக்குள்ள பேனா வைப்பான், எவனாவது கிளம்புவானா? கடலுக்குள்ள பேனா கேட்டா நாங்க தான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம். நாங்க பகுத்தறிவு, பகலவனின் துகள்கள், தூசுகள், எதையோ சொல்லிட்டு விடணும். நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. 24 மணி நேரம் நம்மள பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? அதுக்கு பாராட்டணும்ல. நிக்காத ஓடு, இது சர்க்காரு ரோடுங்கிற மாதிரி நிக்காத ஓடுறதா நம்ம. அது அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு கோட்பாடு கொண்டவன், ஆகச் சிறந்த ஆட்சியை கொடுத்தவன், மக்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகிறவன், ஒரு நேர்மையாளன், உண்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் திருடன், என்னை கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். நான் 5000 கோடி திருடினா உனக்கு ஓட்டுக்கு 500, நான் 10,000 கோடி திருடினா உனக்கு ஓட்டுக்கு 1000, நான் 1,00,000 கோடி திருடினா ஓட்டுக்கு 10,000. உனக்கு கொடுக்குற காசுல இருந்து அவன் எவ்வளவு திருடி இருப்பான்னு நீ கணக்கு போட்டு பார்த்துக்கணும்.
இப்ப இதுவரை ஈரோட்ல ஒரு ஓட்டுக்கு 10,000னா நாளையில இருந்து அது 15,000 மாறும். ஏன்னா இன்னைக்கு இரவே அங்க போறேன். மொத்தமா விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு, பல அணிகள் விளையாண்டுருச்சு. ஆனா யாருப்பா மேன் ஆஃப் தி மேட்ச், ஆட்ட நாயகன் யாருன்னா நம்மதான். இந்த கட்சி 10,000, அந்த கட்சி 10,000. 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி எங்க ஆட்டத்துக்கு அப்புறம் அது ஓட்டுக்கு 20,000 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. மக்களுக்கு இப்ப நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, இதையாவது செஞ்சு விடுவோம். இதுல என் அன்பு உறவுகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நீங்க பாக்குறீங்க, ஈழத்திலே நம் இன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தவன் அந்த நாட்டின் அதிபராக இருந்தான். சொந்த மாநில மக்களை, அங்க சொந்த நாட்டு மக்களை கொன்றவன், சொந்த மாநில மக்களை கொன்று குவித்தவர் அன்று அந்த நாட்டின் முதல்வராக இருந்தார். இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக, பிரதமர் அமைச்சராக இருக்கிறார். ஆனாலும் இந்த நாடும் மக்களும் அவர்களை ஆகச்சிறந்த தலைவர்களாக கொண்டாடுகிறது. எவ்வளவு வலிதோய்ந்த ஒரு பிள்ளைகளாக நாம் நிற்கிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கையெறு நிலையில் நிற்கிறோம். அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பிபிசி ஆவணப்படம் அதை சொன்னவன் இந்தியாவில் ஒருத்தன் இல்லை. அதை சொல்றதுக்கு துணிஞ்சு சொல்றேன்னு சாட்சி சொன்ன போனவெல்லாம் சிறையில் இருக்கான், பார்த்திருக்கீங்க. சிலர் கொல்லப்பட்டுட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு இது முழு ஆவணம் இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண் அவ வயித்த கீறி குழந்தையை எடுத்து எரியிற நெருப்புல வீசினதுல இருக்கு. இது எந்த மதம் கற்பிச்சிருக்குது? எந்த வேதம் போதிச்சிருக்குது? மதம் எப்படி நாட்டை ஆள முடியும்? மதத்திற்கும் அதிகாரத்திற்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும். அதிகாரத்துக்கு வருவது மனிதமாகத்தான் இருக்கணும். மதத்தை தாண்டி மனிதம்தான் உலகிலே புனிதமானது என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். எங்களுடைய கோட்பாடு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கோட்பாடு மனிதம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி உயிர்ம நேயம். ஏனென்றால் நாங்கள் மனித நேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்ம நேயர்கள். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற எங்கள் வள்ளலார் பெருந்தகை, வயிறுக்கும் உயிருக்கு என்று வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் என்ற பெருமகனார். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நாத்தமானவனை தேரங்கிறான். அகநானூறு பாடுது. வியந்து போவ, ஒரு தலைவன் காட்டுக்குள்ள தேர்ல போயிட்டு இருக்கான். சல் சல் என்று தேரை அலங்கரிக்க மணிகளை தொங்க விட்டுருக்கான். சல் சல் என்று சத்தம் கேட்குது. படக்குன்னு அந்த தலைவன் தேரை நிப்பாட்டு என்று தேரோட்டிக்கிட்ட சொல்றான். நிப்பாட்டி இந்த மணியின் நாவை அடக்கு. அவ களிய உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியா உள்ள தள்ளி தள்ளி சத்தத்தை வராம நிறுத்துறான். மறுபடியும் அந்த தேரோட்டி கேட்கிறான், ஏன் தலைவனே, ஏன் அரசனே நீ மணியின் நாவை அடக்க சொன்னாய் என்று. நாம் காட்டுக்குள் தேரில் போய் கொண்டிருக்கிறோம். அடர்ந்த காட்டுக்குள் பூக்களில் தேனீக்கள், வண்டுகள், சிட்டுக்கள், வண்ணத்து பூச்சிகள் தேன் உண்டு கொண்டிருக்கும். இந்த மணியின் சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடும். அதனால் மணியின் நாவை அடக்குங்கிறார். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் இந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும்.
எங்களுடைய வேதம் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்கலாமே. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான் என்று எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறார். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான்டா. அது வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இருக்கிறவன், குள்ளமா இருக்கிறவன், உயரமா இருக்கிறவன், ஏழை பணக்கார எவனா இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தாங்கிறான். இது என் தாத்தன். ஆனால் என் பாட்டன் அப்படி பாடல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வாய் செய்தொழில் வேற்றுமைன்றான். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்றுதான். அது ஈ, எறும்பு, நாய், நரி, பூனை, காக்கா, கொக்கு, குருவி எல்லாருக்கும் பிறப்பு ஒக்கும்ட்டான். அதுதான் உயிர்மை நேயம். உலகத்தில் எந்த தத்துவமும் இப்படி இல்லை. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, எல்லா உறவுகளும் கூடி உண்ணு அப்படின்னு நபிகள் சொல்றாங்கல்ல. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது நீ உணவு அருந்தாத அப்படின்னு. நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறார். எல்லா உயிருக்கும் உணவளிடா. அந்த மரபில் வந்த தமிழ் மக்கள், இந்த இனத்தின் பிள்ளைகள் அரிசி மாவுல கோலம் போட்டான். எல்லாரும் கல்லு மாவுல போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரிசி மாவுல போட்டான். ஏன்? ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் என்று. உயிர் நேயர்கள். ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நம்மளை பாசிஸ்ட், சாவனிஸ்ட், இன வெறியர்கள். நடந்தத இப்படி நடந்திருக்குன்னு முழுக்கல்லது, துளி துளி காட்சி தான். அவன் கலவரத்துல முழு பகுதியும் போட்டிருந்த உன்னால பார்க்க முடியாது. இப்படிலாம் நடந்துருச்சு, இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்றான். ஒரு சின்ன ஆவணம், அவ்வளவுதான். 40 நிமிடம் ஓடுது. அதை சகிக்க முடியவில்லை இவர்களால், அதை தாங்க முடியவில்லை. ஏனென்றால் உண்மை சுடும், உண்மை வலிமையானது. நாம் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பல வளைவொலிகளை துண்டித்து விட்டார்கள் இவர்கள். அப்ப என்ன சொல்ல தோணுது? அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த ஆவணப்படத்தை எத்தனை ஊடகங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் பேசுற, மக்களின் குரலாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று பேசுகிற எத்தனை ஊடகங்கள் ஒருவர் செய்யல. ஏதோ வெள்ளக்காரன் எடுத்துக்கொண்டான். ஆனால் கேரள அரசு, ஐயா பினராயி விஜயனுடைய அரசு மக்களுக்கு தெருத்தெருவாக திரையிட்டு காட்டியது. அது ஆண்மையுள்ள அரசு, துணிவுள்ள அரசு, நேர்மையுள்ள அரசு. நாங்கள் மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள், மதவாதத்திற்கு எதிரான முற்போக்கு கூட்டணி என்றெல்லாம் வாய்களிய பீத்திக் கொண்டிருப்பவர்கள் அலைபேசியில் பார்த்தவர்களை கைது செய்தார்கள். நாம் அரங்குக்குள்ளே ஒளிபரப்புவதை தடை செய்கிறார்கள். இன்னும் சரியாக 3 ஆண்டுகளில் வீதி வீதியாக நான் ஒரு நாள் போட்டு காட்டுகிற காலம் வரும். உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக நீங்கள் கோட்பாடு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஆவணப்படத்தை திரையிட தயங்குவது ஏன்? அல்லது திரையிட காட்ட அனுமதி மறுப்பது ஏன்? நீ உண்மையிலேயே பிஜேபி பி டீமா, இல்லை நீதான் மெயின் டீமா? அவையா மத்தவன பேசுறீங்க? எதுக்காக? இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும், ஓட்டு வேணும். அவன் உயிரோ, அவன் உரிமையோ, அவன் உணர்வோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கோவை குண்டுவெடிப்புல கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தகை யாரு தெரியுமில்ல? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்தவர் எல்லாம் அவர் தான் கைது கொண்டப்பட்டார். தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதலாக பதிவு செய்ய பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான், கருணாநிதி அவர்கள் தான்.
இந்த குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரிச்சு பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லை, இல்லைன்னா யார்ட்டாவது இருந்திருக்கும். அது தூர்தர்ஷன் அந்த அதுகிட்ட மட்டும்தான் இருக்கு. அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தா அது தர மறுத்துருச்சு. அதனாலதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துருச்சு. குஜராத் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால், அப்ப இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி பேசும்போது இவங்க சொல்றாங்க, நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசியது இருக்குது. ஆனாலும் இந்த மக்கள் நம்புறாங்களே, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கும். ஓராண்டு 2 ஆண்டுல 35 ஆண்டுகளா வச்சு பாதுகாக்கும். போடு, ஓட்ட போடு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது 21 தேர்தலை சந்திக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டீங்களா? இல்லை. உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதி. அப்பாவி, அதாவது எந்த குற்றமும் செய்யாத, அதான் அதுக்கு பொருள். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதியில விடுதலை செய்யறதுக்கு வாக்கு வாங்கிட்டு வலிமை பெற்ற பிறகு அதை பத்தி பேசவே இல்லையே. நீங்கள் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்வதில் நீங்கள் காங்கிரசுக்கு பயப்படுகிறீர்கள். அதை போல இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள். இதே அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அவர்கள் விடுதலையாகி 1.5 ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கும். என எங்களுக்கு கோட்பாடு சொல்லுக்கு முன் செயல். நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். ஏமாற்று இப்பவும் ஏமாற்று. ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமில்ல, இடைத்தேர்தல்ல அங்க முதலியார் வாக்கு அதிகம்ங்க. நான் ஒரு முதலியார் தங்கச்சியை நிறுத்திட்டேங்க. அவன் வாக்கெல்லாம் அவங்க வாக்கெல்லாம் எனக்கு போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய மருமகன், தங்கச்சி செந்தாம இருக்காங்கள, அவங்களுடைய கணவர் தம்பி இவர் இருக்கார்ல சபரீசன், அவர் நம்ம மாப்பிள்ள முதலியார் அவசரமா முதலியார் போய் சந்திக்கிறார். இது திராவிட மாடல்ல வருது. இதெல்லாம் சாதி ஒழிப்பு இருக்குது, சமத்துவம் இருக்குது, சமூக நீதி இருக்குது. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது. இவங்க எவ்வளவு காலம் அரசியல் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? இது கேள்விங்க. பதில் யார் சொல்லணும்? ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் சொல்லணும். ஆனா யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். விஜயகாந்த் கருணாநிதி ஏதோ திட்டுறாருங்க, பதில் யார் சொல்லணும்? கருணாநிதி ஐயா தான் சொல்லணும். ஆனால் ஆற்காடு வீராசாமி பதில் சொல்கிறார். இதெல்லாம் திராவிட மாடல். இதுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு. என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்க இஸ்லாமிய தெருக்கள்ல வாக்கு கேட்கும்போது தொப்பிய மாட்டிக்கிறது. இந்த தொப்பி வச்செல்லாம் நம்மால் நினைக்கிற கூட்டம் இருக்கேன் நம்மகிட்ட. இப்ப என்னன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. இஸ்லாமிய தெருக்களில் வாக்கு கேட்க தொப்பியை மாட்டுகிற இவர்கள் அதே தொப்பியோட அடுத்த தெருவில் போய் வாக்கு கேட்பாங்களான்னா இல்ல. அடுத்த தெருவில் இந்து இருக்கான் அதிகமா இருக்காங்க, அப்ப காவி தொண்டை தோல்ல போட்டுக்குருவிய. அடுத்த தெருவில் கிறிஸ்தவர் இருக்காங்க, சிலுவை கழுத்துல போட்டுக்குருவிய. என்னது? ஏன் இந்த கேள்வி யாருக்குமே எழமாட்டேங்குது? இது ஒரு ஏமாற்றுன்னு உங்களுக்கு தெரியல. இவங்க ஒரு நாள் இப்தார் விருந்துல தொப்பியை மாட்டிக்கிட்டு கூட நோமிஞ்சு குஞ்சு குடிச்சிட்டாவே நம்மால்னு கருதி ஓட்ட போட்டு போயிடானே இந்த ஒரு நாள் முஸ்லீம். எங்க அண்ணன் பழனி பாபா நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த இனத்துல பிறந்து
இந்த கூட்டத்துல ஒருத்தன் போராடியே செத்து போனான் பாருங்க, அவன் நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஆனால் மதிப்பிற்குரிய நன்னன் பழனிவாவா உதிர்த்த அந்த புரட்சி மொழிகள் இன்னும் எங்கள் இதய சுவற்றிலே. தமிழீழம் தலைமுறை பிள்ளைகள் இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். மானமுள்ள ஒரு தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துவானா என்று கேட்ட சிங்க மகன் பழனிபாபா மட்டும்தான். அதைவிட ஒருபடி போய் பெருந்தலைவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள் திமுக ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லிருக்க. அப்படி ரெண்டு ஒண்ணுதான். அந்த பிபிசி ஆவணப்படத்தை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு. அதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. அந்த படத்தை அழகாக தொகுத்து அதை தமிழ் படுத்தி நேர்த்தியாக கொண்டு வந்த என் தம்பி முரளி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். அது தமிழ் படுத்துவதற்கு குரல் கொடுத்த கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அவங்களே கை தட்டிக்கிறாங்க பாரு. ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு தெரியாத அந்த கலவரத்தில், குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்துங்க. இது பேரு நீதிமன்றமா இல்ல எப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு கட்சியிலும் பல அணிகள் இருக்குது, பல பிரிவுகள். இப்ப நம்ம அணி இல்லை, ஏன்னா அணிங்கிறது ரொம்ப அசிங்கமான வார்த்தையை அவங்க ஆக்கிட்டதுனால நம்ம பாசறைன்னு வச்சிட்டோம். தமிழ் மீட்சி பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, குருதிக்குடர் பாசறை, ஊழல் ஒழிப்பு பாசறை, உழவர் பாசறை, இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, மாணவர் பாசறை. அப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு அணி இருக்குது. அது என்ன அணின்னா நீதிபதிகள் அணி. உண்மையிலே இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கென்று நீதிபதிகள் அணி இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இருக்குது. அவ்வளவு கலவரம் நடந்திருக்குங்க. ஒரு நேர்காணல் அவர் சொல்றாரு, நீங்க இந்த மக்கள் எல்லாம் அந்த கலவரத்துக்கு பயந்து அங்கிருந்து காலி பண்ணி குடிசையை போட்டு, இப்ப நம்ம எப்படி நம்ம ஈழத்திலிருந்து வந்த நமது உறவுகள் அகதிகள் முகாமில் இருக்காங்களோ அப்படி முகாம் அமைக்கப்பட்டு அங்க இருந்தாங்க. அப்ப வாகனத்துல போகும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, அங்க என்ன நடக்குதுன்னு. மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குன்னு பேசினவர் தான் எங்க நம்ம ஐயா. யாரு யாரு இப்ப உங்களுக்கு தெளிவா விளக்குற மாதிரி பேசுறேன் பாருங்க. நான் வீடு வாடகைக்கு தேடினேன். அப்ப அந்த வீடை காட்டுற தரகர் இருப்பார்ல, புரோக்கர். தரகர்னா உங்களுக்கு தெரியாது, தமிழ்ல சொன்னா புரோக்கர்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தானே புரியும், ஏன்னா நீங்க தமிழர்கள் இல்லையா. அதனால 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 உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மொழியிலே பேசுறேன். அவர் என்ன செய்வார்னா, ஐயா அவர் மொழியில பேசுற வீட்டு ஓனர் அருமையான ஆளு, தங்கமானவர், ஒரு பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதி இல்ல ஒரு 10ஆம் தேதி வரை கூட வாடகை தரலைனாலும் பிரச்சனை பண்ணாது. நல்ல காற்றோட்டம்ங்கயா, 24 மணி நேரம் வாட்டர் சப்ளை எல்லாம் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வந்தா அங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே, பள்ளிக்கூடம்ங்கயா, தியேட்டர் இருக்குதியா, எல்லா வசதியும் இருக்குதியா நம்மகிட்ட. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா கண் பார்ட்டி பொண்டாட்டி பிள்ளைகள் தாங்கய்யா, வேற யாரும் இல்லை, ஆளு மாசம் 50,000 சம்பளம், டான்னு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கொடுத்துருங்கய்யா, தண்ணியை கிண்ணியை போட்டு ராத்திரில சலம்பாதுங்கய்யா, நல்ல பார்ட்டிங்கய்யா, வாடகை வீடை கொடுக்கலாம்யா. சரி கொடுத்தாச்சு. அவர்கிட்ட ஒரு கமிஷன், எனக்கிட்ட ஒரு கமிஷன். இவனுக்கு பேர் என்ன, வீட்டு புரோக்கர். ஜப்பான் தொழில் அதிபர்களே, எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், 50 கோடிக்கு மேலே இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள்.
நிலம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள், நீர் வேண்டுமா உறிஞ்சிக் கொள்ளுங்கள், தடையற்ற மின்சாரம் தருகிறோம், எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று சீனாவா, ரஷ்யாவா, அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, பிரான்ஸ்வா என்று கூவி நாட்டுக்கு கூப்பிடுற இவர் நாட்டு புரோக்கர். அவன் வீட்டு புரோக்கர், நாட்டு புரோக்கர். அவன் உள்நாட்டு புரோக்கர், இவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ தலைவனை தேர்ந்தெடுனா தரகரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிற காலங்காலமா. நீ என்னைக்கு தலைவனை தேர்வு செய்ய போற சொல்ல? இங்க ஒரு கூட்டம் இருக்கு, அந்நிய முதலீடுகளை கொண்டு வரும். முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. இதுல நீ நம்பிட்டு இருக்க போற. இவன் முதல்ல முதலீடு செஞ்சு வச்சு அங்க இவன் கொடுத்து வச்சிருக்கான்ல, இங்க கொள்ளையடிச்சது அங்க ஒண்டி வச்சிருக்கான்ல, அது அந்நிய முதலீடுங்கிற பேர்ல திருப்பி கொண்டு வருவான். அவ்வளவுதான் ஐயா. எப்படிரா எப்படிரா? ஐயோ ஐயோ, இதுதான் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சொல்லுவான்ல, காதுல பூச்சுத்துற கதையா நம்மளை சுத்திட்டு இருக்கான். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க. அனைத்தும் அறிவோம் யாம், அனைத்தும் அறிவோம் யாம். பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இரவாதது, அனைத்தும் அறிவோம் யாம். யார்? இவன் சிவன். எவனோடும் மோதலாம், இந்த சிவனோடு மோதக்கூடாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பஞ்சு டைலாக். இதுல என்ன கொடுமைன்னா, பல காலம் அந்த வழக்கு நடந்து குஜராத் கலவரத்துக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தீர்ப்பு வருது. தீர்ப்பை கொடுத்த மாமேதை நம்ம ஐயாங்கிறதுல தான் நமக்கு ரொம்ப வலிக்குது. அதுக்கு பரிசு கேரள ஆளுநருங்கிற பதவி. எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லை, அந்த அவருக்கு தெரியாத அந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எப்படி இந்த நீதியை என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, இருக்கிறத காப்பாத்தி பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நியாயமாரே ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாரே ரொம்ப நாள் கத்த முடியாது, ரொம்ப நாள் ரொம்ப நாள் கத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நிறைய பேர் எனக்கு ரொம்ப அறிவுறுத்துறாங்க, ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் போ போ கூட்டணிக்கு போ. போறேன் போறேன். கூட்டணிக்கு போ. ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போயிட்டீங்கன்னா எல்லாரும் உனக்கு எனக்கு நல்லா இருக்காது. அது பத்து சீட்டை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு நாடு தேவைப்படுது. என் நாடை மிகச்சிறந்த நாடாக மாற்றணும் என்றால் தனிச்சு நின்று வென்றுவேன். கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், சீமானால வெல்ல முடியாதுல்ல. என்னடா பைத்தியம், 30 லட்சம் வாக்குக்கே நீ முணங்கிக்கிட்டு திரியிற. பாராளுமன்ற தேர்தலில் பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு. தம்பி, பந்து எங்க காலில் இருக்கு? நாங்க அடிக்கிறதா பந்து, போடுறதான் கோல். பார்த்துக்கிட்டே இருங்க. நீ காசை கொடுப்ப, நான் உயர்ந்த கருத்தை கொடுப்பேன் என் மக்களுக்கு. நீ கோடியை கொட்டுவ, ஆக சிறந்த கொள்கையை கொட்டுவேன் என் மக்களுக்கு. அவனுக்கு தெரியும். அவனே எழுதுறான், அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். இவனெல்லாம் இந்த 2 வருஷத்துல பெரியவன் ஆயிடுவான். பண்டா படிச்சுக்கிட்டு இருக்கவன் தயாரா இருக்கான். அவன் தான் பேட்டியில விடுக்கிறானே, நான் +2 படிக்கும் போது நாம் தமிழர் கட்சியில எங்க அண்ணனுக்காக சேர்ந்தேங்க. இப்ப எனக்கு 18 வயசுங்க, இப்ப 20, நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேங்க. எங்க கல்லூரி கிளாஸ்ல எல்லாருமே நாங்க நாம் தமிழர் கட்சி தாங்கன்னு பேட்டி கொடுக்குறான். நான் அவனுக்கு தான் கட்சி நடத்துங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. அவனுக்கு தான்.
பெரியப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா, நாம் தமிழர், அவனுக்கு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? வருவான் அவன் வருவான். அதிமுக வந்தா திமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு, திமுக வந்தா அதிமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு, நாங்க வந்தா ரெண்டு வீட்லயும் உண்மையிலே ரைடு. நடக்கு ராஜா, தப்பிக்க வாய்ப்பில்லை ராஜா. ஊத்துக்குடியில துப்பாக்கி சூடு, சுட்டது உண்மை, செத்தது 15 பேரு. நல்லா கவனிச்சுக்கணும். அதுல சில பேரு அருணா ஜெகதீசன் விசாரணையின் முன்னாடி அவர் அப்படியே பயந்துட்டாரு. டேய், தமிழ்நாட்டில ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவனை தான்டா கூப்பிட்டு விசாரிச்சே இருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு எனக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறானே ஒழிய வேற எவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. ஏன் ஸ்டாலினை கூப்பிட்டு விசாரிக்கல, ஏன் மற்ற தலைவர்களை கூப்பிட்டு விசாரிக்கல? அதுல நான் கேட்டேன், என்னைய 3 மணி நேரம் விசாரிக்கிறீங்களே, ஐயா ரஜினிகாந்தை கூப்பிட்டு விசாரிப்பலான்னு கேட்டேன். நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? விசாரிங்க விசாரிங்க பாப்போம். விசாரிக்கல. நான் பயந்துட்டேன்னு சொல்றதே அயோக்கிய பயல்களா. 6 மாசத்துக்கு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அம்மா அருணா ஜெகதீசன். அந்த அறிக்கையில் எந்த நடவடிக்கை எடுக்காம தூர போட்ட நீங்கள் யாருக்கடா பயப்படுறீங்க? அது பதில் இருக்கடா, பதில் இருக்கா? ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல? சுட்ட சொன்னவன் யாரு? சுட்ட காவல்துறை யாரு? உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை? ஒண்ணும் இல்ல. திருப்பி அறிக்கை கொடுத்தது நான் தான். சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் பதவி உயர்வு, வெவ்வேறு இடத்தில் பணியமர்த்தம். இதுதான் திராவிட மாடல். கொடநாடுங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒரு இடம்ங்க, 600 ஏக்கருங்க. அது விட எப்படி வந்துச்சு போச்சுங்கிறது அப்புறம் கதை. நம்ம வந்து அது அரசு இடம். ஆமா ஆமாங்க, அது தமிழ்நாடு எஸ்டேட் ஆயிரும், கொடநாடு எஸ்டேட் இருக்காது. அது அப்புறம் அங்க கொலை செஞ்சிட்டாங்க. கொலை நடந்துருச்சு, 5 பேர் செத்துட்டான். செத்தது உண்மை, கொன்னது உண்மை. கொன்னவன் யார், எதற்காக கொன்னான், விசாரணை இருக்கா? ஒரு முதலமைச்சருடைய வீட்டுல அங்க 24 மணி நேரம் எந்த ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. தனி, அதுக்கு தனி தடம். அதுக்கு அங்க 1 மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு. யாரு செஞ்சது? ஐயா எடப்பாடியார் ஆட்சியில தான் நடந்துருச்சு. அப்ப கொலை யார் செஞ்சது? கொலைகாரன் யார்? என்ன நோக்கத்திற்காக கொலை நடந்தது? விசாரணை இல்லை. இப்ப எதிர்கட்சி தலைவர், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாதத்தில் கொடைநாட்டு இந்த கொலை குற்றத்தை விசாரிச்சு உரிய நீதியை வழங்குது. 2 மாசத்துல வழங்குறவர் 2 வருஷம் ஆயிடுச்சு, வாய் திறக்கல. ஏன்? அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பண புரிதல், பண பரிமாற்றங்கள். 2 மாசத்துல விசாரிச்சு நீதியை சொல்ற நீங்க ஏன் விசாரிக்கல? அவர் ஆட்சியில் நடந்துருச்சு, அவர் விசாரிக்கல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஏன் விசாரிக்கல? எதனால விசாரிக்கல? அப்ப அதிகாரமும் பணமும் இருந்தால் எதையும் யாரும் செய்யலாம். அதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போட்டிட்டார்ல சேப்பாக்கத்துல, அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் யாரு சொல்லுங்க? உடக்கு இருக்கா? எங்க அண்ணன் கசாலி. அந்த இடத்தை பாமகவுக்கு ஒதுக்கி எங்க அண்ணன் கசாலிக்கு கொடுத்து விட்டாங்க. எடப்பாடியில ஐயா எடப்பாடி எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளர் யார்? யாரா சொல்லு, யாருன்னு தெரியாது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப 2 பேருக்கும் ஒரே பொது எதிரி. 2 பேர்ல 4 பேருக்கு, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுகவுக்கு ஒரே எதிரி நாம் தான், நாம் தமிழர் கட்சி தான். ஒருத்தரும் நிம்மதியா தூங்குறது இல்லையே. அது நாளையில இருந்து இருக்கு பாருங்க, எவனும் தூங்க போறது இல்ல, தூங்க விட போறது இல்ல.
கண்ணை முன்னா வர்றான், கண்ணை போனா எந்திரிச்சா வர்றான், அப்படி போனா வர்றான், இப்படி போனா வர்றான். அதான் நான் சொல்லுவேன்ல, தண்ணி இல்லைன்னா என் முகம் ஞாபகத்துக்கு வரும், சோறு இல்லைன்னா என் முகம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும். வட இந்திய வரும்போது, வட இந்தியனை பார்க்கும் போதெல்லாம் சீமா, ஐயோ சீமான்னு கத்துறானே, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அது நல்ல உண்மையிலே இந்த பிபிசி இந்த ஆவணப்படத்தை ஈரோடு கிழக்குல தான் திரையிடணும்னு இருந்தோம். ஆனா என்னன்னு கேட்டா, அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும், அது தடையில்லா சான்று வாங்கணும், அவர் சத்தியமா தரமாட்டான். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், முரளி ராப்பகலா என்ன வேலை, அதான் 30 மணி நேரம் குரல் பதிவே பண்ணியிருக்கான், என்ன பண்ணியோ தெரியாதுடா, 12ஆம் தேதி உள்ளரங்களை வெளியிட்டுரும்டா. அது இப்ப நீ தடை பண்ணலாம், எங்கால முழுக்க அலைபேசியில் எடுத்திருப்பான், இந்நேரம் உலகம் போறா சர தர தர தரன்னு அனுப்பிவிட்டுருவான். யாரு எப்படி எங்க கிட்டே வா அப்படி. அதனால இனிமேலாவது என் இஸ்லாமிய சொந்தங்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல, தயவு செய்து திமுகவுக்கு இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது தயவு செய்து நிப்பாட்டுங்க. நீ அந்த ஓட்டை இங்க பாருங்க, பேசாம சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வீட்டுல கூட படுத்து தூங்குங்க, போற்றாதீங்க. அவன் சொல்லல போயிடாத, அந்த கதையை நான் சொல்ல, போற்றாத தயவு செய்து போற்றாத. திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் சரி, நமக்கு நாம வாக்கரிசி போடுறதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல ஒரு கூட்டத்தில் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி, காசு கொடுப்பார்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், யாரோ கொடுக்கிற மாதிரி. ஐயா நீங்க தான் ஐயா கொடுக்குறீங்க, அது யாரோ வேற யாரோ கொடுக்குறாங்களா. நான் என்ன சொல்ல போறேன், ஐயா நம்ம ஆளுகளை எல்லாம் கொஞ்சம் நாம் தமிழர் பிள்ளைகிட்டான், ஐயா எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு ஐயா, ஓட்டுக்கு ஏதாவது கொடுக்கையான்னு வாங்கி தேர்தல் காசு அண்ணனுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்க தயவு செய்து. வழி வேற வழி இல்ல, அவனுக்கு தெரியுமே இது நாம் தமிழர் பார்ட்டிங்கன்றானே. குடிவாரி கணக்கெடுன்னு சொன்னா, சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இடப்பங்கீட கொடுன்னா அது கஷ்டம். ஆனா வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு எடுக்கிறது நம்ம இஷ்டம், அது சரியா எடுத்துருவாங்க. அது அதிமுக ஓட்டு எது, நாம் தமிழர் கட்சி ஓட்டு எது, திமுக ஓட்டு எது, எல்லாம் தெளிவா தெரியும். அது இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்கள்ல எவ்வளவோ நேர்மை உண்மையெல்லாம் பேசுற இடத்துல செய்யாததை பிபிசி நிறுவனம் செய்ததுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுகளும். அது செஞ்சிருக்கு, இதனுடைய வாழ்த்துக்கள். துணிஞ்சு இதை நகர்த்துங்க, என்ன நடந்திருக்குன்னு நகர்த்துங்க, அச்சப்படாதீங்க. அதிகபட்சம் அவங்க கைது பண்ணுவாங்க, சிறைப்படுத்துவாங்க. நம்முடைய கோட்பாடு ஒண்ணுதான், சிறை அதை நிறை, தடை அதை உடை, வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு, இதான் நம்ம கோட்பாடு. 125 வழக்கு அண்ணனுக்கு இருக்கு, 125. அநேகமா இவங்க கீழே இறங்குறதுக்குள்ள 200 தொட்டாலும் கொடுவேன், வாய்ப்பு இருக்கு. டபுள் செஞ்சுரி பாங்கல்ல, அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வேலை செய்ய முடியாது. நபிகள் சொன்னதுதான், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத்து. அப்படின்னா உண்மையான புனித போராளி அவன் தான். அப்படி இருந்த ஒரு போராளி நம்ம அண்ணன் பழனி பாபா. அவர் வழியில பயணிக்கிற நாம் நபிகளின் மொழியை ஏற்று உறுதியாக நாம் நிக்கணும். ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க நபிகள். ஊழல் லஞ்சம் நாம பெறலைனாலும் பெறவனுக்கு துணை நிக்கிற மேலையும் வரும், அந்த சாபம் வரும். அதனால இனி உங்க மேல வராது, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டீங்க, அதனால உங்க மேல வர வாய்ப்பு இல்லை. சரி சொல்லுங்க. என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நீண்ட தூரம் பயணிச்சு நான் ஈரோடு செல்ல வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
இணைந்து பயணிப்போம். இன விடுதலை களத்தில் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும்.